Hello guys, Gowtham here. ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ NIQவில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த NIQவில் டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த ரோலுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் கிளியர் பண்ண பீப்புள்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணது ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆகிப்பீங்க. ஸோ இந்த செகண்ட் ரவுண்ட் எப்போ நடக்குது, என்ன நடக்குது, பேட்ச் வைஸாக தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த செகண்ட் ரவுண்டுக்கான பீப்புள்ஸ்க்கு வந்து சம் பீப்புள்ஸ்க்கு மெயில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ண பீப்புள்ஸ்க்கு மெயில் வந்திருக்கு. அது என்ன மெயில், ஸோ எப்படி அந்த மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு A to Z தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு மேலே ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் queries வந்து நீங்கள் என்னோட 1-to-1 செஷனில் வந்து கிளியர் கட்டாக டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி திஸ் இஸ் த இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த இன்டர்வியூ கால் லெட்டர் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ சம் ஆஃப் தி பீப்புள்ஸ்க்கு ஃபஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ண பீப்புள்ஸ்க்கு இந்த இன்டர்வியூ மெயில் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 27th ஜூலை வந்து வர சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 23rd 24th இந்த வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. 27 5 6 இன்னும் ஒரு 2 to 3 days தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியர் கேண்டிடேட்ஸ் கிரீட்டிங் ஃப்ரம் NIQ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் கிளியரிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். வி வுட் லைக் இன்வைட் டு த ஆஃபீஸ் அவர் குரூப் டிஸ்கஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ ரவுண்ட். யூ வில் பி இன்டர்வியூ ஷெடியூல் ஆன் 27th July 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூ எக்ஸ்பெக்டட் த ரிப்போர்ட்டட் 8 AM ஷார்ப் ஆன் தி ஃபாலோவிங் அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு உங்களை ஆஃபீஸ்க்கு இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன ரவுண்ட் இருக்க போகுதுன்னா, GD இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும், தென் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்களே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அவங்க இன்டர்வியூ என்னைக்கு ஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்னா 27th July. இது ஒரு செட் ஆஃப் பேட்சுக்கு மட்டும்தான். இதுக்கு மேலேயும் ஹைரிங்ஸ் இருக்கும். இதுக்கு மேலேயும் இப்போது ரீசெண்டாக சாட்டர்டே கூட கம்மிங் சாட்டர்டே கூட ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்க பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அந்த லிங்க் கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் 1-to-1 செஷனில் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 8 AM மார்னிங் 8 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனி நேமு NielsenIQ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, சென்னையில் போரூரில் இருக்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தென் அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸ்பெக்டட் அஜெண்டா கொடுத்துருக்காங்க. அது என்ன அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 8 to 9 AM செக்யூரிட்டி ஆஃபீஸ் கேட் எல்லாத்தையும் அந்த என்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு உள்ளே வந்துடணும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 AM மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த சம் ப்ராசஸ்லாம் வந்து சிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா 9 AM to 9:30 AM பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் வித் த TA டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ TA டீம்னா டேலண்ட் அக்வாசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹைரிங் டீம்ஸை. ஸோ அந்த ஹைரிங் டீம்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தென் 9:30 AM to 12 AM பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காலையில் 9:30 AM to மதியானம் 12 மணி வரைக்கும் குரூப் டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா மதியானம் 12லேருந்து 12:30 வரைக்கும் நமக்கு வந்து லஞ்ச் பிரேக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12 to 12:30 AM வந்து ஸோ மதியானம் லஞ்ச் பிரேக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா 12:30 PM to 4 PM வரைக்கும் நமக்கு வந்து அந்த பர்சனல் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பர்சனல் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்னால், ஆஃப்டர் த GD உங்களுக்கு வந்துட்டு அந்த மேனேஜர் ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டியூரிங் த இன்டர்வியூ வில் ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் அவர் டீம், discuss your experience in more detail and learn more about the position and your organization. Please bring your 2 resumes and be prepared to discuss your professional background aspirants அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸோ டியூரிங் த இன்டர்வியூ பீரியட் அப்போது உங்களுக்கு வந்து அவங்க டீமை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு என்னென்ன ரோல் இருக்கும், என்னென்ன இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் உங்களோட 2 copies ஆஃப் ரெஸ்யூம்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலாக வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா வி ஆர் எக்ஸைட்டட் த பாசிபிலிட்டி ஆஃப் ஹேவிங் யூ ஜாயின் அவர் டீம் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் மீட்டிங் யூ இன் அ பர்சன். ஷுட் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் ஃபார் ரெக்வயர் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரிகார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க HR பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் ஒரு 2 copies ஆஃப் ரெஸ்யூம்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. தென் உங்களை ப்ரொஃபஷனலாக வர சொல்லியிருக்காங்க. ஒரு 8 மணிக்கு அங்கே வந்து நேரில் வரணும்
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதோட அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தால் நீங்கள் என்னோட 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டவுட்ஸ் அண்ட் queries எல்லாத்தையும் பர்சனலாக நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக நிறைய பீப்புள்ஸ் வந்து NIQல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த NIQ ரிலவெண்ட்டான பாட்காஸ்ட்டும் நான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலோ நீங்கள் வந்து 1-to-1 செஷனில் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி அந்த டவுட்ஸ் அண்ட் queries எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.